ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். சிஸ்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு யோபு 15வது அதிகாரம் பார்க்குறோம். ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவருக்கு ஆறுதல் சொல்ல வர நண்பர்கள் நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்ப, அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்றாரு. நான் அப்படியெல்லாம் பண்ணலன்ட்டு இவர் சொல்றாரு. கடவுள் கடவுள் மேல நீ பழி போடுறியா? ஸோ நாங்க உன்னை குற்றம் சொல்ல, உன் வாய் தான் உனக்கு எதிராக பேசுது அப்படின்ட்டு இப்ப போயிட்டு இருக்குது. அவருடைய நண்பர் எலிப்பாஸ்ன்றவர் பேசிட்டு இருக்கிறார். ஸோ 10 வசனம் வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். அது குறிப்பா நீ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியா நின்னு எல்லாருக்கும் முன்னாடி நீதான் பிறந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, எங்க அப்பாவை உன் அப்பாவை விட எங்க அப்பா வயசானவர் தான். அவருக்கு தெரியாதது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சா? ஏன்னா எப்படியா இருந்தாலும் அப்பா அம்மா மூலமா தானே நீ கேட்டிருப்ப அப்படி சொல்றாங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மூதாதையர்கள் நம்மை விட புத்திசாலியா தான் இருப்பாங்க. இதை இன்னொரு விதமா சொல்லணும்னா, அவங்கள விட நம்ம முட்டாளா ஆயிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது வருது. சரி, ஓகே. 11 படிங்க சிஸ்டர். தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாய் இருக்கிறதோ? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நிறுத்தி பார்க்கிறது என்ன? தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறேன். மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதற்கும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன். என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன். ஞானிகள் தங்கள் பிதாக்கள் இல்ல இதுல இது வரைக்கும் பார்ப்போம். சூப்பரா வருது இது. ஆக்சுவலா இங்க முக்கியமான விஷயமே அவருடைய நண்பர்கள் சொல்றதுதான் இருக்குது, அவர் சொல்றதை விட. என்னன்னா, அவர் சொல்றதெல்லாம் கடவுள் அநியாயமா பண்றாரு அந்த மாதிரியே வருது. இவங்களும் ரெண்டு பேருமே திட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் பேசுறாங்க. ஆனா நீ ஏதோ பண்ணியிருப்பன்ற ஒரு விஷயத்த இவங்க சொல்றாங்க, அவரு நான் எதுவும் பண்ணலன்ற. அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமா இருக்குது. கடவுள் கொடுத்த ஆறுதலைத்தான் நான் உனக்கு சொல்றேன். கர்மத்தின் விதிப்படி பாவம் செய்தவர்களுக்கே நடக்கும். இல்லையா? அப்பா செய்த பாவத்துக்கான தண்டனை பிள்ளைக்கு கொடுக்கப்படாதுன்னு மோச சட்டம் இருக்கும். அப்ப அதுதான் கடவுளுடைய சட்டம்னும் போது சம்பந்தமே இல்லாம உனக்கு எப்படி துக்கம் வரும்? நீ ஏதோ பண்ணியிருந்தா தானே வரும். எப்ப பண்ண? அப்ப அந்த மறுஜென்மம் பற்றிய ஞானம் இல்லாதனால புரியல இவங்களுக்கு. சோ அப்ப கடவுள் கொடுக்கிற ஆறுதல், நீ பண்ணதுக்குதான் இது நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே அமைதியாயிடும். யாரோ நான் எதுவுமே பண்ணாம எனக்கு ஒண்ணு ஆச்சுன்றதான் நம்மளால தாங்க முடியல. அப்பதான் மற்றவர்கள் மேல நம்ம பழிய போடுறோம். ஆனா அவனவன் சிலுவையை அவனவன் சுமக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அவங்கவங்க பாவத்தை அவங்கவங்க சுமக்கணும்னு தானே அர்த்தம். அப்ப தண்டனை அனுபவிக்கிறோம்னா நம்ம செஞ்ச பாவத்தினால தானே வந்திருக்குன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு தெரியல. சோ இத பாத்தீங்கன்னா, இப்ப இவரு யார் மேலயும் பழி போட முடியாது. வீடு இடிஞ்சு விழுது, திருடனுங்க திருட்டு போறாங்க, அதை வேணா பழி போடலாம். மற்றபடி நோய் வருது, இதெல்லாம் பழி போட முடியாது. அதனால கடவுளை திட்டுறாரு. ஆனா நம்ம பாவத்திற்கு ஏற்பவே எல்லாமே நடக்கும். சோ இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல மரணங்கள் நடக்குது. சோ மரணம் நடக்கும்போது அந்த குழந்தை எங்க இறக்குதோ. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி எர்த்குவைக் வந்தது இல்ல பிரதர், திபெத் அந்த சைனா பார்டர்ல, இந்தியா சைனா பார்டர்ல 7.something எர்த்குவைக் இப்ப 300 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. இப்ப முந்தா நாள் நேத்து. அப்படியா? நேபாள்ல வந்துச்சுன்னு பார்த்தேன். அதுதான் சொல்றீங்களா? நேபாள்ல வந்ததுதான் சொல்லிட்டு. அப்ப யார் பழிய போட முடியும்? யார் மேல பழி போட முடியும்? அங்கேயும் மரணம் தான், அங்கேயும் குழந்தை இறந்திருக்கும். சோ ஆனா இப்ப என்ன ஆயிடுது, நமக்கு பிரியமானவர்கள் ஆஸ்பத்திரியில இருந்தா டாக்டர் சட்டையை பிடிக்கிறது, ஸ்கூல்ல இருந்தா வாத்தியார் சட்டையை பிடிக்கிறது, இப்படி ஆயிடுச்சு. சில சமயம் அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க,
ஆனாலும் விதி நாம செய்தது இல்லாமல் நமக்கு கிடைக்காது. இது கொடுக்கிற ஆறுதல் எதுவுமே கொடுக்க முடியாது இல்லையா? அவங்க தப்பு பண்ணிருந்தா அது கடவுள் பாத்துக்குவாரு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் பண்ணதுக்கு பாத்துக்கிட்டாரு இல்ல, அப்ப அவன் பண்ணதுக்கு மட்டும் விட்டுருவாரா? இதுக்கு நான் எதுக்கு போய் அங்க போய் சண்டை போட்டு இன்னும் பாவத்தை ஏத்திக்கணும்? எனக்கு எனக்கு என்ன நடந்திருக்கோ அது சத்தியமா அநியாயம் கிடையாது. அவன் ஒரு கருவி, அவன் பண்ணது அநியாயமா இருக்கலாம், அது அவனுடைய கணக்குல அது அநியாயம், என் கணக்குல அது வராது. சோ கடவுள் கரெக்டா படி அளக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா? சோ பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப படி அளக்கப்படுகிறது. அப்ப இந்த ஆறுதலை தான் நான் உனக்கு சொல்றேன். இப்ப உன்னோட சொல்லப்படுற இந்த சாஃப்டான வார்த்தை உனக்கு அற்பமா தெரியுதா? நீங்க வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளுங்கன்ட்டு பேசிட்டு இருப்பாரு யோபு. அதுதான் அப்படி கேக்குறாரு. அதனால கேக்குறாரு. அப்ப உன் இதயம் உன்னை எங்க எடுத்துட்டு போகுதுன்னு தெரியுதா? உன்னுடைய கண்கள் உன்னையே நெரிச்சு பாக்குது. தேவனுக்கு விரோதமா உன் ஆவியை எழுப்புது. தேவனுக்கு விரோதமாக உன் வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். உன் வாய் பேசுதுன்னு சொல்ல, நீ பேச வைக்கிற. அப்ப அங்க நீன்றதே ஆத்மான்ற ஒரு ஞானம் வருது. அது யாரு? அப்ப அதுக்கு முன்னாடி முடியும் பொழுது அந்த மாதிரி முடிஞ்சது சூப்பரா. ஆத்மா உடம்புல இருக்கிற வரைக்கும் வலி இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். அப்ப உன்னுடைய இதயம் கடவுளை விட்டு எட்ட போயிட்டு இருக்குது. அதனாலதான் மோசமான வார்த்தையை பேசுற, கடவுளை நிந்தனை பண்ணி பேச வைக்கிற. இது சூப்பரான பாயிண்ட். இப்படிதான் நம்ம பயிற்சி பண்ணோம். ஆக்சுவலா ஆத்மா வாய் வழியா பேச வைக்கிறேன், புறப்பட பண்ணுகிறீர் அப்படின்ட்டு வருது. கடவுளை சொல்லும் போதுமே அதே மாதிரிதான் சொல்லுவாங்க, கடவுள் புறப்பட பண்ணினார். அதாவது புறப்பட பண்ணினார்ன்றது என்னன்னா பண்ண வைத்தார், அந்த அர்த்தத்துல வருது. செய்விப்பவர் தான் அவர். அப்ப மனுஷன் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? சூப்பரான வார்த்தை இது. ஒரு ஸ்திரீ இடத்தில் பிறந்தவன் எப்படி நீதிமானா இருக்க முடியும்? அவன் எம்மாத்திரம், அவனால எப்படி நீதிமானா இருக்க முடியும்ன்ற. சோ இங்க விஷயம் என்னன்னா, மனுஷன் பரிசுத்தமா இருக்க முடியாது. இயேசுவை சொல்லும் போதே மனுஷகுமாரன் தான் சொல்றாங்க. தேவகுமாரன் கிடையாது, அவர் மனுஷகுமாரன், மனிதனுக்கு பிறந்தவன். இப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதே பூமியில தான் ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க, வெவ்வேறு டைம்ல. முதல்ல 2500 வருஷம் இதே பூமி சொர்க்கமாக இருக்கும்போது வாழ்ந்த மனிதர்களைத்தான் தேவதைகள், தெய்வம், ஏன்னா தெய்வீக குணம் இருக்கும் அவங்களுக்கு. காம கோபம் பற்று பேரசாங்கன்னா என்னன்னே தெரியாது. அவர்களே மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு காமம் கோபம் இதுல விழறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க, உடல்ன்ற உணர்வே இருக்காது. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்ம உணர்வு, ஆத்மால இருந்த கவனம் குறைஞ்சி வெளிப்பக்கம் போக ஆரம்பிக்கும். அதுதான் உடல் உணர்வுன்னு சொல்றது. சோ ஆத்மாவில கவனம் இருக்கும்போது ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதி. இப்ப தனக்குத்தானே ஆனந்தம் வருதுன்னும் போது அவன் திருப்தியா இருப்பான். இங்க சக்தி போகும்பொழுதுதான் ஆனந்தத்தை வெளியில தர்றான். இன்னைக்கு சொத்து அபகரிப்பு, விபச்சாரம் எல்லாத்துக்குமே அதான் காரணம். சினிமா, ஊரை சுத்துறது எல்லாமே இங்க ஆனந்தம் இல்ல, வெளியில கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். பக்தியில கோயில்ல தேடிட்டு இருக்கிறாங்க, கிரிவலத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. 13 கிலோமீட்டர் சுத்தி வந்தீங்களா, கிடைச்சதா? ஏதாவது என்ன கிடைச்சது? கால் வலிதான் மிச்சம் இல்லையா? சோ இப்ப வெளியில ஆனந்தத்தை தேடும் பொழுது புலனின்பத்துக்கு அடிமை ஆயிடுறோம். என்ன ஒரு விஷயம்னா, வெளியில இருக்கிறது எதுவும் உங்க கட்டுப்பாட்டுல கிடையாது. அப்ப எப்படி நிரந்தரமா உங்களால ஆனந்தத்துல இருக்க முடியும்? இன்னொரு விஷயம், நீங்க வெளியில ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிற ஒரு விஷயம், இப்போ ஒரு 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 பக்கா டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம், அங்கேயே வசிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. வெளியில இருந்து வரவங்களுக்கு தான் அது பெருசா தெரியும். அப்ப உங்களுக்கு நிரந்தரமா அந்த ஆனந்தத்தை வைக்கவே முடியாது. அப்ப நீங்க வேற இடத்துக்கு போகணும் ஆனந்தத்துக்கு. இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லயும் கொஞ்ச நாள் நம்ம ரொம்ப நாள் இருந்துட்டோம்னா அதுவும் நமக்கு ரசிக்காது, பிடிக்காது. கரெக்டா. அப்படி இருந்தா எல்லாரும் போயிட மாட்டாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு?
அது இல்லாம டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லாம் நிலச்சரிவு வேற வந்துகிட்டு இருக்குது. வயநாடு இருக்கட்டும், நீலகிரியா இருக்கட்டும், எல்லா இடமும். சோ அப்ப கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வந்து சொல்றாரு, நீங்க ஆத்மான்னு உணருங்க. உடல் நினைச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க. இப்ப மீண்டும் ஆத்மான்னு உணரணும்னா அந்த சக்தி இல்ல. பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்க. அவரைதான் பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். சோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ள அந்த சக்தி நிரம்பும். சோ எந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ள சக்தியை நிரப்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தனக்குத்தானே ஆனந்தத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. வெளியில் சார்ந்து இருக்க மாட்டீங்க. அப்ப வெளி உலகத்துல மயங்க மாட்டீங்க. மனிதர்களிடத்திலோ பொருளிலோ மயங்க மாட்டீங்க. சோ அந்த நிலை உடலை விடுவதற்கு முன் அந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கலியுகம் அழிந்து மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாகும் போது அங்க பிறவி எடுப்போம். அப்ப சொர்க்கத்தில் பிறவி எடுக்கும் போது நீங்க தெய்வங்கள், தேவதைகள் அப்படி சொல்றோம். நரகத்தில் வரும்போது அந்த தெய்வீக குணம் போயிட்டதுனால அல்லது குறையறதுனால மனிதர்கள்னு சொல்றோம். அதைத்தான் இவரு சொல்றாரு, மனுஷன் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? தேவதை தான் பரிசுத்தமா இருக்க முடியும். அவங்க ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. முஸ்லிம் மதத்துல மலக்குகள்னு சொல்லுவாங்க. ஆனா நாம தான் ஏஞ்சலா இருந்தோன்றது அவங்களுக்கு தெரியல. சொர்க்கத்தின் தேவர்களாக இருந்தோன்ட்டு. இப்ப மனுஷன் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? ஏன்னா காமத்துலதான் பிறப்பான் மனுஷன். சொர்க்கத்துல காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தைய விட பரிசுத்தமா இருப்பான். அந்த ஒரு சின்ன சலனம் கூட இருக்க. ரொம்ப அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். கல்யாணம் எல்லாம் நடக்கும். ஆனால் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால கிடையாது. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி திருமணத்தை தான் ஊரை கூட்டி பண்ண முடியும். இப்ப காமத்துக்காக திருமணம் பண்ணா அதுக்கு பேர் விபச்சாரம். விபச்சாரம் பண்ண போறேன்ட்டு யாராவது ஃபங்க்ஷன் வைப்பாங்களா? இல்லையா? சோ அதனாலதான் வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த திருமணத்துக்கு வர அத்தனை பேரும் அந்த பெண்ணை வந்து இச்சையாதான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாமே, கொஞ்சம் டீசென்ட் ஆனவனா இருந்தா நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாமே நினைப்போம். சோ இப்படிதான் இருக்குது இன்றைய உலகம். அப்ப எப்படி பரிசுத்தமானவனா இருக்க முடியும்? அப்ப அப்படி பாக்குறது நீதி கிடையாதே. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி நீதிவானா இருக்க முடியும்? ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் போட்டிருக்கிறாங்க. இதோடைய அர்த்தம் ஸ்திரீன்னு இல்ல, சொர்க்கத்திலும் ஸ்திரீ கிட்டதான் பிறப்பான். தூய்மையாக காமம் இல்லாமல் பிறந்தவன். அப்ப காமத்தினால் பிறந்தவன் எப்படி நீதிமானா இருக்க முடியும்? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். பிறக்கும் போதே பாவியா பிறக்குறாங்கன்னா அதுதான் அர்த்தம். அது மட்டும் அர்த்தம் இல்ல. முன் ஜென்மத்துல நீங்க பாவம் செஞ்சதுனாலதான் காமத்தினால பிறக்குறீங்க. அதுவும் இருக்குது. சரி. அப்ப கடவுள் தன்னுடைய பரிசுத்தவானையே நம்புறது கிடையாது. இது ஆக்சுவலா கடவுளுக்கு நிந்தனை இல்லையா? கடவுள் பரிசுத்தவான இல்ல, குப்பையா கிடக்குற நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த ஞானத்தை கொடுக்கிற. நீ தேவதையா இருந்த குழந்தை கண்டிப்பா ஆவ குழந்தைன்னு கடவுள் நம்பிக்கை வைக்கிற. சோ அப்படியே அந்த சாத்தானுடைய வழியும் கலந்து வருது பாரு. பரிசுத்தவானையே அவர் நம்புறது கிடையாது. வானங்கள் கூட அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் கிடையாது. ஓகே இது கரெக்டான மீனிங்கும் வருது. என்ன அப்படின்னா பரிசுத்தவான்னா இங்க பரிசுத்தவான்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க கலியுகத்துல. அவங்கள இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், ஒவ்வொரு மதஸ்தாபகரா இருக்கட்டும், நரகத்தில் தான் அவங்களே பிறக்கிறாங்க. நரகம்னாலே காமத்துலதான் பிறப்பாங்க. எப்படி அவங்க பரிசுத்தமா இருக்க முடியும்? அதே மாதிரி சாது சன்னியாசிகள், பாதிரியார்கள், சாமியார்கள், துறவிகள் கடவுள் நம்புறது இல்லை. ஏன்னா கலியுகத்தில் ஒரு தூய்மையானவன் கூட இருக்க முடியாதுன்ற. அதே மாதிரி சத்தியுகத்தில் ஒரு அழுக்கானவன் கூட இருக்க மாட்டாருன்ற. சோ இந்த அர்த்தத்துல சொல்ற பரிசுத்தவான் சொல்லிக்கிறவங்க, மகாத்மான்னு சொல்லிக்கிறாங்களே, உண்மையான மகாத்மா சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் தான். அதுல நம்பர் 1 மகாத்மானா ஸ்ரீ கிருஷ்ணரை தான் சொல்ல முடியும். அவர் தான் சொர்க்கத்தில் முதல் குழந்தை. அவருடைய பார்வைக்கு வானமும் சுத்தமா இல்லை. ஏன்னா வாயுமண்டலமே கெட்டு போச்சு, பஞ்ச தத்துவமே கெட்டு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது
அநியாயத்தை தண்ணி மாதிரி மடக்கு மடக்குன்னு குடிக்கிறான் மனுஷன். சூப்பரான லைன் இல்ல இது? அப்படி இருக்கும் பொழுது எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமா அவன் இருப்பான். நீ உட்கார்ந்துகிட்டு நான் பரிசுத்தவான்னு சொல்லிட்டு இருக்கிற என்ன மாதிரி லைன் இது இல்லையா? தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்ன்ற மாதிரி இல்லையா? கண்ணை திறந்தாலே இச்சையாதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப அவன் எவ்வளவு அருவருப்பானவன், அசுத்தமானவன். நீ என்ன தைரியத்துல நீ சுத்தமானவன் சொல்ற அப்படின்னு கேக்குறான். அடுத்தது படிங்க சிஸ்டர். 17. உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன். ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே சொல்லுவேன். அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது, அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தினால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாயிருக்கையில் பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான். இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதவியில் இருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான். அந்தாகார நாள் தனக்கு சமீபத்திருக்கிறதே அறிவான். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னதான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும். சன்னத்தனாதன ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும். அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். கடின கழுத்தோடும் பருத்தமுள்ள தன் கேடகங்களோடும் அவனுக்கு எதிராக ஓடுகிறான். அவருக்கு எதிராக ஓடுகிறான். அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது, அடிவயிறு தொந்தி விட்டிருக்கிறது. ஆனாலும் பாழான பட்டணங்களிலும் குடிப்போன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். அவன் ஐஸ்வர்யமானவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. இருளுக்கு அவன் தப்புவதில்லை. அக்னி சுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும். அவனுடைய வாயின் சுவாசத்தால் அற்றுப்போவான். வழி தப்பினவன் மாயையை நம்பானாக. நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும். அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம். பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்னி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான். சோ இப்ப சொல்றாரு பாருங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் கேளு, நான் கண்டதை உனக்கு விவரிச்சு சொல்றேன். ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானம் நிரம்பியவர்கள் அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு மறைக்காம சொன்னதை சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு மாத்திரமே பூமி அளிக்கப்பட்டது, அந்நியர்கள் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை. அதுதான் சொர்க்கத்தை குறிக்கிறது. சொர்க்கத்துல எந்த மதமும் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதை இப்ப ஹிந்துன்னு மாத்திக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா தேவதைன்னு சொல்லிக்கக்கூடிய அருகதை இப்ப இல்ல, காமம் கோபம் இதுல விழுந்துட்டதுனால. பூமியே அவர்களுக்காக அளிக்கப்பட்டது இல்லையா? சோ அந்நியர் மற்ற தர்மத்தினருக்கு அங்க வேலை கிடையாது. கிறிஸ்டினும் முஸ்லீம் இந்துவும் கிடையாது. ஏன்னா இந்துன்றவங்க காமத்துல விழுந்த பிறகு அவங்க இந்து, அவங்களும் அங்க கிடையாது. சோ அந்த இடத்துலதான் துன்மார்க்கர் இருக்க மாட்டோம். அது அவர்களுக்கான இடம். ஆனா துன்மார்க்கன் அப்படிங்கிறது நரகத்தில் வந்த பிறகு மர்ஜன்மம் எடுத்து எப்ப பாவம் செய்ய ஆரம்பிக்கிறானா அப்ப துன்மார்க்கன். துன்மார்க்கன் அப்படின்னா சன்மார்க்கன் துன்மார்க்கன், சத்திய வழிபடி நடக்கிறவன், தவறான வழிபடி நடக்கிறவன்.
அவன் உயிரோட இருக்கிற நாள் ஃபுல்லா அவனுக்கு துன்பமே துன்பம் தான். அப்ப பலவந்தம் பண்றான் அப்படின்னா அவனுடைய வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரியாது இன்னும் எவ்வளவு நாள் இருப்பான்ட்டு இல்லையா. இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடி திடீர்னு காணப்படும். பெரும்பான்மையான ரவுடிகள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே தான் கொல்லப்படுவாங்க. அப்ப அந்த நேரம் அவனை கண்டா பயப்படுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா பாவம் அவனை பார்த்து நம்ம பொறாமைப்படணும். அந்த அகோரி கலையரசன் சொன்னாரு, யாரை பார்த்தாலும் அவருடைய மரண தேதி தான் எனக்கு தெரியுதுன்ட்டு. அந்த மாதிரி ஆடுறான்னா அவனுடைய மரண தேதி தெரியுது. சரி, அப்ப பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. இப்ப சூப்பரான பாயிண்ட் பாருங்க. இது அவன் ஆட்டம் போடுவான், இந்த மாதிரி சத்தம் தொனிக்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டுவான், நிலநடுக்கம் அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டுவான். மாட்டி இறந்து அடுத்த ஜென்மத்துல அவர் அமைதியா இருப்பார். ஏன்னா எதுவுமே இருக்காது, உடம்பு ஊனமா இருப்பான், ஏழ்மையா இருக்கும், அப்ப அமைதியா இருப்பான், சமாதானம் இருப்பான், நல்லவனா கூட இருப்பான். அந்த நேரம் அவனை பாழாக்கிறவன் அவன்கிட்ட வருவான் இல்ல. இப்ப நிறைய பேருக்கு பாபா குழந்தைங்க, அதாவது இறைவனுடைய ஞானத்தை எடுத்து அமைதியா ஆனவங்களுக்கே சொத்து பிரச்சனை நிறைய இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடின ஆட்டத்துக்கு எல்லாம் இப்ப நடக்கும். நாம அமைதியா இறைவன் உண்டு அவர் வழி உண்டுன்னு இருக்கும்போது இது நடக்கும். ஆனா இது தெரிஞ்சிட்டு நீங்க அமைதியா இருங்கன்ற, நீங்க பண்ணதுக்குதான் இது வருது, நீங்க அமைதியா இருங்க, மற்றவர்கள் மேல கோபப்பட வேண்டாம், நம்ம கிட்ட இருந்து அது அபகரிக்கப்பட்டாகணும். இப்போ ஒரு வெள்ளம் அபகரிச்சுட்டு, அதாவது உங்க சொந்தக்காரன் அல்லது கூட பிறந்தவன் சொத்தை அபகரிக்கிறது அதிக வலியை கொடுக்குமா, அல்லது ஒரு வெள்ளம் டமால் தரமட்டமான பெரிய வலியை கொடுக்குமா இல்லையா? அது பயங்கர வலியை கொடுக்கும் இல்லையா? இயற்கை சீற்றம் அள்ளிட்டு போயிடுச்சுன்னா சோ அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். அது இருக்குது, ஓகே, யாரும் அனுபவிச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதிப்படுத்திக்க வேண்டியதான். கரெக்ட். இப்ப கூட பிறந்தவன் இறந்துட்டா அவனுடைய பிள்ளைய நம்ம தானே பாத்துக்கணும். அப்ப அது நம்ம பிள்ளைய ஆயிடுது. அதுக்கு பதில் நம்ம பிள்ளை அங்க வளருதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த குழந்தைக்கு கர்ம கணக்கு அது தேவையா இருக்கும், அதோடைய புண்ணிய கணக்கா இருக்கலாம். நம்ம புண்ணிய கணக்கு முடிஞ்சிச்சு, இன்னொருத்தருடைய புண்ணிய கணக்காக அது போகுது, அது கரெக்டா தான் போகும். நம்ம பாட்டுக்கு அமைதியா இருக்க வேண்டியதுதான். அதுதான் சமாதானமா இருக்கும்போது பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். இப்ப தெரியாது, ஆடும்போது தெரியாது, அமைதியா இருக்கும்போது விழும் அடி. அந்த நேரம் கடவுள் நம்மள அப்படியே மூக்கணாங்கயிறு போட்டு, வா அமைதியா வா, நீ என்ன ஆட்டம் ஆடணும்னு உனக்கு நான் கடைசியில காட்டுறேன், வா, எதுவும் பேசாதுன்னு அழைச்சிட்டு போறாரு. அப்ப பாருங்க, இருள்ல இருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒளிஞ்சிட்டு இருப்பான். எவன் நம்மள அடிச்சிடுவானோ. இப்ப ஒரு விதத்துல அங்க ராமாயணம் ஒரு விதத்தில் கதை போனாலும், இதுல பாத்தீங்கன்னா ராமர் காட்டுல இருப்பாரு, அவரை பாக்குறதுக்காக தம்பிங்க எல்லாம் நீங்க வாங்க அப்படின்னு அவங்க அம்மா எல்லாருமே கூப்பிடுவாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. அனுப்பிச்சிட்டு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு, மீண்டும் வருவாங்க, வா போயிடலான்ட்டு போறாரு. அப்ப இது ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணுவாங்க இல்லையா? தெரிஞ்சிடுச்சு, திரும்ப என்னைக்கு வருவானோ தெரியாது, வா எஸ்கேப் ஆகலாம், எதுக்கு வம்பு இல்லையா? ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்குது. இந்த நேரத்துல நீங்க அமைதியா போயிடுறதுதான் பெட்டர் இல்லையா? கண்காணா தூரத்துல போயிடுறதுதான் பெட்டர். இது பைபிள்ல ரொம்பவே போதிக்கும். யாக்கோபு கூட அவங்க அண்ணன் யாக்கோபை கொலை பண்ண வருவான், அப்பாவுடைய ஆசீர்வாதம் கடைசி நேரத்துல இவனுக்கு கிடைச்சிருச்சுட்டு கொலை பண்ண வருவான். சோ அப்ப அவங்க அம்மா சொல்றாரு, உங்க அண்ணன் ரொம்ப கோபமா இருக்கிறான், நீ போயிடு அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் கேட்கலாம்ல, நான் எதுக்கு போகணும், எனக்கும் தானே இதுல உரிமை இருக்கு, நான் எதுக்கு போகணும்னு கேட்கலாம். கொன்னுடுவான்டா விட்டா. ஏன்னா அவனுடைய குணம் அப்படி இருக்குது. நம்ம தான் துஷ்டனை கண்டு தூர விலக, எவ்வளவு தமிழ்ல அற்புதமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சோ இது ஆக்சுவலா பைபிள்ல வருது இதெல்லாம். அப்ப அமைதியா போன்றதுதான் அங்க வழி. அததான் இயேசு சொல்ற, ஒரு கணத்துல இருந்தா இன்னொரு கணத்தை காட்டு, தோல்ல இருக்கிற ட்ரெஸ் கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாது. ராஜாவா இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடணுமோ தெரியாது இல்லையா? எத்தனை பேர் வீடு இழக்க வச்சிருப்போம், வரி போட்டு டார்ச்சர் பண்ணிருப்போம், என்னென்னமோ பண்ணிருப்போம். சோ இப்ப அதெல்லாம் மீண்டும் கூட பார்க்க விரும்பாத மாதிரி இருக்கும். பார்க்க விரும்பலையா, இப்பயும் முற்றுப்புள்ளி வச்சு இறைவன் நினைவிலே இருந்து எல்லாத்தையும் மறந்துடு, உடல்ன்றதே மறந்துடு. அப்போ உனக்கு அந்த காட்சியே கிடைக்காது. ஏன்னா அது கடைசியில நடக்கும்போது நடக்கட்டும், இப்ப அதை ஏன் பார்ப்பேன், ஏன்னா அப்ப தெரியாது.
அப்ப அகங்காரத்துல ஆடுவீங்க தெரியாது. ஆனா இப்படியெல்லாம் நான் ஆடினேன்னா அப்படின்றது வலியை கொடுக்கும். சோ அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப சொல்றாரு, இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவன் அப்படியெல்லாம் ஆடுனாதான் இருப்பான் அப்படிங்கிறது இறைவனுடைய ஞானம். அது நண்பன் சொல்ற மாதிரி வருது. அப்பம் எங்க கிடைக்கும், சாப்பாட்டுக்கு எங்க கிடைக்கும்னு அலைஞ்சு திரியிறான். பிச்சைக்காரங்களை எடுத்துக்கலாம். இன்னைக்கு பிச்சைக்காரங்கள்லாம் ஒரு காலத்துல ராஜாவா இருந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தா அவங்க அப்படி இருப்பாங்க இல்லையா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நல்ல பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் கூட இந்த உடல் ஊனமா பிறக்கிறவங்க, ஒண்ணுமே முடியாம, அதாவது மத்தவங்க உதவி இல்லாமல் படுத்த படுக்கையா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஆனால் அந்த நேரத்திலும் அவங்களுக்கு கோபம் எல்லாம் அதிகமா இருக்கும். அதான் ஆச்சரியமா இருக்கும். அப்ப கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, இந்த நேரத்திலேயாவது உன் குணத்தை மாத்திக்கோன்ட்டு. ஆனா அந்த நேரத்திலும் ஆக்ரோஷமா இருக்கும் பொழுது தனிமையில் விடப்படுற நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது. அதுதான் அந்த நாட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது பயங்கரமான எச்சரிக்கை அது இல்லையா? இது சமீபமா ஒரு டிஎஸ்பி தற்கொலை பண்ணார். ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், ரொம்ப நல்லவருன்ட்டு ரொம்ப பேசினாங்க. அவரை ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அவர் ஏதோ மனநோயினால அவருடைய காவலாளியோடைய துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இறந்தார். ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். சோ அப்ப என்னன்னா, அவர் சொல்றாரு, ஒரு ஸ்பீச்ல பேசியிருப்பாரு, நிறைய ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் அவர் பேசியிருப்பாரு. அதாவது அவங்க வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு பஸ்ல அவர் போயிட்டு இருக்காரு, பின்னாடி இருக்கிறாரு. முன்னாடி பின்னாடி இருந்து ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள் வருது. ஒரு தாசில்தாரோ யாரோ வராங்க, ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவரு பட்டுக்கு விடாம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப சார் அவர் தான் கேட்கிறாரு, கொஞ்சம் ஓரம். அது என்னங்க, நான் கூட தான் கவர்மெண்ட் ஆபீசரு, அது என்ன அவங்களுக்காக விடணுமா? நானும் தான் அதே அரசாங்கத்துல தானே வேலை செய்யறேன் அப்படின்ட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் கடுப்பாயி அவங்க ஓவர்டேக் பண்ணும்போது வண்டியை இப்படி நடுவுல நிறுத்தி திட்டிட்டு போனாராம் அந்த தாசில்தார். அறிவு இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா அந்த பதவி திமிரு வரும் இல்லையா, பயங்கரமா திட்டிட்டு போயிருக்கிறார். போய் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலையாம். அவர் பட்டுக்கு போயிட்டாரு, இவங்க வண்டி போயிட்டே இருக்குது. போகும்போது பார்த்தா ஆக்சிடென்ட், ஸ்பாட் அவுட். அவர் திட்டினவர். இப்ப நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சிருந்தா அவர் திட்டி இருப்பாரா? இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அது அந்த கடைசி நேரம் பண்ணது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இவ்வளவுதான். அந்த ஒரு செகண்ட்ல தாசில்தார் முடிஞ்சிச்சே. அவங்க அரசாங்க ஊழியர்கள்லாம் சொல்லுவாங்க, பதவியில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதைன்ட்டு இல்லையா? எல்லா பதவிக்குமே அது பொருந்தும். அப்ப அது அழியக்கூடியது. ஆனா அந்த பதவி காலம் வரைக்கும் கூட நீங்க இருப்பீங்களான்னு தெரியாதே. அப்ப சொன்னாராம், என்ன சார் இது அப்படின்ட்டு அந்த டிரைவர் கேட்டாராம். டிஎஸ்பி பார்த்து, இவ்வளவுதான் சார் வாழ்க்கை அப்படின்னாராம். சோ செம இது. அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நெருக்கடி கொடுத்தாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா சரி. சோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைவான் இல்லையா? நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போறவங்க அந்த காலத்துலயும் இறப்பாங்க. பட் தாத்தா பாட்டி, ஏன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றதுனால தாத்தா பாட்டிக்கெல்லாம் அதாவது இப்ப ஜென்ரலா என்ன கல்யாணம் பண்றாங்களோ அந்த வயசுல அவங்க தாத்தா பாட்டியா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு திருமண வயசும் அதிகமாகுது, இன்னொன்னு வேலை கிடைச்சு செட்டில் ஆகுறதுக்கு அதிகமாகுது. இப்ப ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இறந்து போயிட்டா இல்லையா அந்த குழந்தையுடைய நிலைமை. அது இல்லாம முதியோர் இல்லம் இதெல்லாம் வந்திருக்குதுன்னா அங்க ரொம்ப பாலியல் குற்றங்களும் பயங்கரமா நடக்குது. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களையே அந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்றாங்களாம். வெளிநாட்டுல இருந்து உதவி செய்வாங்க, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட தப்பா நடந்துட்டு போவாங்களாம். இப்ப எவ்வளவு பேர் இவங்களே அதை நடத்துறவங்களே அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, அப்பதான் காசு கொடுப்பாங்கன்னு. இப்படி இருக்கும்போது எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல பாருங்க. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள், அதனால அவங்க வெளில போய் சொல்ல போறதும் கிடையாது. அவங்களுக்கு சேஃபா போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி ஆட்டம் போடலாம். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களே பாவம் செஞ்சு ஒரு பரிதாப நிலையில இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பாவம் செய்தா அது எவ்வளவு பெரிய பாவம்
அதுதான். அப்ப அந்தகார நாள் தனக்கு சமீபத்திருக்கிறதை அவன் அறிவான். இல்லையா? வந்துடுச்சு, அவ்வளவுதான், இனிமேல்ட்டு வெளிச்சமே கிடையாது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். இல்லையா? நிறைய பேரு, சிலர்லாம் வயசாகி தற்கொலை எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் காரணமா இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த மாதிரி வந்து அவங்க 100 வயசெல்லாம் தாண்டி வாழ்ந்தாங்க. அவங்க மருமகன் ரொம்ப பணக்காரங்க, அவங்க பசங்களாம் ரொம்ப பணக்காரங்க. ஆனா மருமகனுக்கு இவங்களை பிடிக்கலன்னு வெளில துரத்திட்டாரு. இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல. 100 வயசு வாழ்ந்ததே ஒரு பெரிய பாவம் அது. அதுக்கப்புறமும் உயிர் போகலன்ட்டு ஒரு டைம்ல எதிர தண்டவாளம் இருந்துச்சு, ட்ரெயின்ல விழுந்து இறந்துட்டாங்க. சோ அப்ப என்னன்னா, மரணம் தண்டனை இல்ல, மரணம் தான் இங்க விடுதலையே. இல்லையா? அது வரைக்கும் தண்டனை தான். அப்ப அந்தகார நாள் சமீபத்திருக்கிறது. இவங்க பைபிள்ல வந்து கடைசியில சூரியன் இல்லாம போயிடும்ன்றது, அவங்க நிஜமாலே சூரியன் இல்லாம போயிடும் நினைச்சுக்கிறான். அப்படி இல்ல, வாழ்க்கையில வெளிச்சம்னு ஒண்ணு இல்லாம போயிடுது, அந்த அர்த்தம். சந்தோஷமே இல்லாம போயிடுது, அந்த மாதிரி அதை அறிவான். அப்ப அவனுக்கு வந்து இக்கட்டும் நெருக்கமும், கடன் வாங்கியே வாழ்க்கை ஓட்டுறது, வரவெல்லாம் திட்டுறது, இந்த மாதிரி மாட்டிக்குவான் அந்த ஆட்டம் ஆடினதுக்கு. அவனை கலங்க பண்ணும். ஓகே சிஸ்டர், இந்த இதுல இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவை. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ எல்லாருக்கும்.